ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன பைக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தரமான பைக் தான் கொண்டு வந்திருக்கோம். சிங்கிள்ஸ்க்கே உருவாக்கின பைக் மாதிரி ஒரு பைக். என்ன பைக்னு பாத்தீங்கன்னா ஜாவால பாபர் 42 சொல்ற பைக். வாங்க இப்போ வழக்கம் போல பைக்குக்குள்ள போய் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த பைக்கை ரிவ்யூ எடுக்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ARK விங்ஸ் மோட்டாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். வழக்கம் போல் இந்த பைக்கோட ஹெட்லைட்லேருந்து பார்க்க ஆரம்பிക്കാം. ஹெட்லைட்டை பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க சின்னதாக. அது மேலேயும் LED லைட்டு, கீழேயும் LED தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு சைடு இண்டிகேட்டர் வந்து நல்லா சின்னதாக க்யூட்டாக அழகாக இருக்குது. அது வந்து புல்லட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதையும் உள்ள ஹாலஜன் பல்ப் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடாக பெருசாக கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன்லாம். அதுக்கப்புறம் முன்னாடி மக்காடு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக தான் இருக்குது. இந்த பைக்கில் என்ன டயர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா C8 டயர் தான் கொடுத்துருக்காங்க. டயரோட சைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100/19/18. நம்ம ஹார்லிக்கு கொடுத்த அதே வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க பைக்கில். அது போக இதில் அலாய் வீல்ஸும் இருக்குது, ஸ்போக் வீல்ஸும் இந்த பைக்கில் அவைலபிள் இருக்குது. ரெண்டு சைடு பேக்கு ஃப்ரண்ட்டு ABSல தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைடு ரேடியேட்டர் கார்டை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. ஆனால் இந்த பைக்கில் ஹீட் இஷ்யூ இருக்க தாங்க செய்யுது. ஆனால் ரொம்ப ஹீட் இஷ்யூ அந்த மாதிரி தான் இல்லை. இந்த பைக் எத்தனை சிசி பார்த்தீங்கன்னா 334 சிசி பைக் இன்ஜினு. இதோட டார்க்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியல் பிக்கப்பே நல்லா த்ராட்டில் வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் கொடுக்கு இந்த பைக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பைக்கோட அழகை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது இந்த பைக்கோட லுக்கு பார்க்க. நெக்ஸ்ட் இந்த டேங்கை பாருங்கள், டேங்க் டிசைனே வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துல டேங்க்கு அந்த ரப்பர் பேடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ஜாவா அவங்களோட பேஜிங் இதில் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் பேஜிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டேங்க் கெப்பாசிட்டி எத்தனை லிட்டர்னு பார்த்தீங்கன்னா 12.4 லிட்டர் கெப்பாசிட்டி. ஆவரேஜாக எவ்வளோ 12.4 12.5 எனக்கு கரெக்டாக தெரில. அவ்வளோ லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. இது ஒரு லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 to 35 கொடுக்கும். நம்ம அவ்வளோ எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட டிசைனே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. சைடு இந்த சைடு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஜாவா போட்டு அவங்க 42 அந்த நம்பர் இதில் கொடுத்துருக்காங்க. சைடில் சைலன்சரோட அழகாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது சைலன்சரோட லுக்கு. நெக்ஸ்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது இந்த பைக்கில் வர்றது சிங்கிள் சீட்டு தான் வரும். நீங்கள் வேணா அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா பேக்கில் சீட்டு மாட்டிக்கலாம். ஆனால் இந்த பைக்கோட அழகே இந்த சிங்கிள் சீட்டு தான், வேறு லெவல் லுக்கில் கொடுத்துருப்பாங்க. பேக் சைடும் ABS தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வீலோட சைஸ் என்னட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க 140/70/17 பேக்கோட வீல் சைஸு. இதுவும் C8 தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பின்னாடி மக்காடை பாருங்கள், வேறு லெவல் அழகில் கொடுத்துருக்காங்க. பைக்கோட பார்க்கவே வேறு லெவல் அழகாக இருக்குது. வேறு சீட்டில் ஜாவா அவங்களோட பேஜிங். சீட் கம்ஃபர்ட்டை பாருங்கள், வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. சீட்டு குஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பின்னாடி இதை பார்த்தீங்கன்னா பின்னாடி டேஞ்சர் லைட் நல்லா ரவுண்டாக சின்னதாக அது புல்லட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. சைடு இண்டிகேட்டரும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் புல்லட் ஷேப்பில் பின்னாடி LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வண்டியை பற்றி என்ன சொல்லட்டே தெரியல, வண்டி அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வண்டியோட ஆன்ரோடு ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.90 2.3 lakhsக்குள்ளே தான் உங்களுக்கு ஆன்ரோடு ப்ரைஸ் வருது. இதோட சிசி, இதோட மைலேஜ், இதோட பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த பைக்கை தரமாக நீங்கள் இந்த பைக் எடுக்கலாம். சிங்கிள்ஸ்க்காகவே உருவாக்கின பைக் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த பைக்கு மித்த பைக்கிலலாம் கீ போடுற இடம் இங்கே இருக்கும். இந்த பைக்கில் கீ போடுற இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தா சைடில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கீ போடுறது. இப்போ கீ போட்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் இப்போ காமிக்கேன். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணோன்னே இதில் ஹாயிட்டு காமிக்கி, வேறு இதில் என்னெல்லாம் காமிக்கி பேட்ரி, நேவிகேஷனு, வேறு ABS மோடு, வேறு இண்டிகேட்டரு, லெஃப்ட்டு ரைட்டு, நியூட்ரலு, பெட்ரோல் நேவிகேஷன் இதெல்லாம் காமிக்கி. ட்ரிப்பி அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, வேறு இன்னும் பெருசாக அவ்வளோவா கொடுக்கல. வேறு இதில் கியர் ஷிஃப்ட் இண்டிகேஷன் காமிக்கி, பெட்ரோல் காமிக்கி, டைம் டேட் காமிக்கி. வேறு அவ்வளோ பெருசாக சொல்லிக்கூட இதில் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா USB சார்ஜர் கொடுத்துருக்காங்க. USB சார்ஜரு வேறு Type C 2 சார்ஜிங் டைப்பும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன் ஆஃப் சுவிட்சு, ஹசார்ட் சுவிட்சு, வேறு பவர் ஸ்டார்ட்டு, இந்த சைடு மோட் ஸ்விட்சு, பாஸ் ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்ரு, ஹாரன் சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட கம்ஃபர்ட்டை பார்க்கலாம்.
பைக்கோட கம்ஃபர்ட்டு சொல்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. பைக்கோட கம்ஃபர்ட்டு, பைக்கோட லுக்கு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. குஷனும் நல்லா கொடுத்துருக்காங்க. நான் 5.6 இருக்கேன், எனக்கு கரெக்டாக கால் கீழே இருக்குது. அப்படியே நின்னா கூட கரெக்டாக இருக்குது. அந்த அளவுக்கு பைக்கோட சீட்டு ஹைட் கம்மியாக கொடுத்துருக்காங்க. கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ்லேருந்து சீட் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 740 mm சீட் ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. வேறு ஜாவா அந்த இன்ஜின் வேறு சைடு ஹாரன் வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க, ஜாவாவோட ஹாரன். நெக்ஸ்ட்டு இந்த பைக்கோட சிசி எத்தனை பார்த்தீங்கன்னா 334 சிசி. இந்த பைக்கில் என்ன இது இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்ட்ரு 4 ஸ்டோக்கு லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி எத்தனை பார்த்தீங்கன்னா இது வந்து 12.5 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. இது எத்தனை லிட்டர் மைலேஜ் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 to 35 லிட்டர் மைலேஜ் கொடுக்குன்ட்டு நம்ம எதிர்பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பைக்கோட என்ன இது கொடுத்துருக்காங்க, ஃபியூயல் சிஸ்டம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 34 சிசி. இதோட டார்க் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 32.74 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட மிரர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கீழே பார்க்க கொடுத்துருக்காங்க டவுன் ஃபேஸிங்கில். மிரரும் பின்னாடி பேக் வரைக்கும் நல்லா கிளியராக விசுவல்லாம் தெரியுது. எத்தனை ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கில் எத்தனை சைலன்சர் பார்த்தீங்கன்னா ட்வின் சைலன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஒரு சைலன்சர், அந்த சைடு ஒரு சைலன்சர். பைக்கோட லுக்கு, பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்க்க வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம ஃபேமிலிஸ்லாம் நிறைய பேர் ஹைட்டு கம்மியாக இருப்பீங்க, அவங்களுக்குலாம் புல்லட் எடுத்து ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்காகவே இந்த பைக்லாம் உருவாக்குற மாதிரி இருக்குது. ஜாவாவோட பாவர் 42 இந்த பைக்கு லுக் வைஸ்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது இந்த பைக்கு. இப்போ ஜாவா பாவர் 42 தான் நம்ம ஓட்டிட்டு போயிட்டுருக்கோம். வண்டியோட லுக்கு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ரோட்டில் உள்ளவங்க அவ்வளோ பேரும் நம்மளை தான் பார்க்காங்க. இந்த பைக்கை நம்மளுக்கு யார் ரிவ்யூ எடுக்க கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிமார்ட் பக்கத்தில் உள்ள ராயல் என்ஃபீல்டு ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் வந்திருக்கிற ஜாவா எக்ஸ்பி ஷோரூம் தான். அவங்க தான் நம்மளுக்கு இந்த பைக்கை ரிவ்யூ எடுக்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது. இப்போ வாங்க ஷோரூமுக்குள்ளே போயிட்டு வேறு என்னென்ன கலர் வேரியண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அதில் பார்க்கலாம். இந்த பைக் எத்தனை கலர் வேரியண்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கலர் வேரியண்ட் இருக்குது. நம்ம எடுத்த ஒயிட் கலரு, அப்புறம் காப்பர் கலரு, அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் ஃபினிஷ் இந்த கலரு, அடுத்து ரெட் அண்ட் ஒயிட் அந்த கலர் 4 கலர் வேரியண்ட்டில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் இந்த ஜாவா எஸ்டி இந்த பைக் எது புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏஆர் விங்ஸ் மோட்டார்ஸ் அங்கே வந்து இந்த பைக்கை விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி நீங்கள் இந்த பைக்கை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. பைக் நல்ல தரமாக இருக்கும். இப்போ ஏஆர் விங்ஸ் மோட்டார்ஸில் ரைடிங் ஆக்சசரிஸ் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பேண்ட்ஸு, பூட்ஸு, வேறு டிஷர்ட்ஸு, வேறு சேண்டல் பேக்ஸு, வேறு சைடு கேரி பண்ணி கொண்டு போகிற பேக்ஸு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் டாய்ஸ் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் ஜாவா மேலே கிரேஸாக இருக்கிறவங்க, எஸ்டி மேலே கிரேஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மினியேச்சர் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏஆர்கே விங்ஸ் மோட்டார்ஸ் ஜாவா ஷோரூம் வந்து விசிட் பண்ணி இதை வாங்கிக்கோங்க. நம்ம சேனலுக்கு அதே மாதிரி தான் இப்போ புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.